எப்படி எப்படி பஞ்சாப் ஆர்சிபி மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டதுக்கு 2 பேருமே வந்து பஞ்சாப் தாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னோம். மும்பை ஜிடி மேட்ச்ல என்ன சொல்லியிருந்தோம், ஜிடி தாங்க பயப்படுற ஒரே ஒரு டீம் ஜிடி அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருந்தோம். ஓகே என்னதான் இருந்தாலும் ப்ரெடிக்ஷன் தப்பா போச்சு, பரவாயில்ல. நானாச்சும் டாஸையாச்சும் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணேன். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சேசிங் டீம் ஜெயிப்பாங்க சொல்லியிருந்தேன், ஆர்சிபி ஜெயிச்சாங்க. செகண்ட் மேட்ச்ல மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஜெயிச்சாங்க. நீ சொன்னப்பா எதுவுமே நடக்கல, என்னது நடக்காம போகட்டும். ப்ரெடிக்ஷன் தானே, போடா போகட்டும். நாங்க போயிட்டோம்டா, எலிமினேட்டர் தாண்டி அடுத்த எலிமினேட்டருக்கு போயிட்டோம்டா. எப்படி பார்த்தாலும் ஏன் பிசினஸ் சக்சஸ் தான்டா. அதாவது அந்த ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் பார்த்து ரோஹித் சர்மா வருவோம் அதுக்கு வருவோம், அந்த மேட்சுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஞ்சாப் ஆர்சிபி மேட்சோட ரிவ்யூ பாத்துரலாம். மேட்ச் எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சதோ அந்த அளவுக்கு அந்த ரிவ்யூ சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ஆர்சிபி டாமினேட்டட் பஞ்சாப் கிங்ஸ் and they are rightly into the finals. Undoubtedly they were the best team on that particular day. Actually in the entire tournament they are one of the best. முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். நம்ம ஆர்சிபி வந்து பாராட்டி தானே பேசுறோம். இப்ப நீ வந்து நல்லா தானே விளையாடி இருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, போன வீடியோல நம்ம நல்லா தானே விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப பஞ்சாப் சப்போர்ட் பண்ணா ஆர்சிபி ஹேட் பண்றது அது அர்த்தம் இருக்கா? அது விட சில பேர் கேக்குறேன். இப்ப நீ வந்து பஞ்சாப் சப்போர்ட் பண்ண, நான் மும்பைக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க சிஎஸ்கே இல்லாதனால பஞ்சாப் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தா நீ சப்போர்ட் பண்ற. இதுல ஆர்சிபி எங்க ஹேட் பண்ணோம்? சில மகா ஜனங்கள்லாம் எதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வந்து எதுக்குடா சிஎஸ்கே சொம்பு தூக்குவீங்க, எதுக்குடா ஆர்சிபி ஹேட் பண்றீங்க, ஆர்சிபி ஜெயிச்சா அவங்களுக்குலாம் பொறுக்காதேடா அப்படின்னு ஒருத்தர் எல்லாம் கமெண்ட் போட்டிருக்காரு. இல்ல அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஆர்சிபி ஒரு மேட்ச் ஆடுதுன்னா ஆர்சிபி தான் நீ சப்போர்ட் பண்ணி ஆர்சிபி தாங்க ஜெயிக்கும் கண்ணை மூடிட்டு வந்து நீ சொல்லிடணும். அப்ப வந்து நீ சொல்றதுதான் ப்ரோ கரெக்ட் அப்படின்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல உனக்கு வந்து ஆப்போனன்ட் வந்து பிடிச்சிருந்தது, இல்ல நீ அங்க ஆர்சிபி எல்லாம் நம்ம ஹேட்லாம் பண்ணவே இல்லை, ஆர்சிபி வந்து தோத்தே ஆகணும்னு நம்ம சொல்லவே இல்லை. சரியா, பஞ்சாப் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு இன்ஸ்டிங் நீ சொன்ன ஃபர்ஸ்டே சொன்னேன், ஆர்சிபி பஞ்சாப்ல எனக்கு ஏதோ பஞ்சாப் ஜெயிக்கும் தோணுதுடா அப்படின்னு. இன்ஸ்டிங் தான் நம்ம சொல்றோம். உடு, அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அது நம்ம எனக்கு ஜிடி ஜெயிக்கும்னு தோணுச்சு. ஆமா, நான் மும்பை ஃபேன், எனக்கு தோட்டத்தாங்க சொல்ல முடியாது. அதுதான் சரி, ஓகே. அதை பத்தி விட்டுரு, அதை பத்தி விட்டுருவோம். அந்த சில ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நம்ம ஜெனனா வந்து நல்லா பண்றீங்கன்னு சப்போர்ட் பண்றாங்க கமெண்ட்ஸ்ல. ஆனா சில பேர்லாம் வந்து எதுக்கு ஆர்சிபி அப்படின்னு எடுத்தாலே பேச கூட இல்லடா, நாங்க பாராட்டுறோம். நான் ஆக்சுவலி ஆர்சிபி பத்தி பாசிட்டிவா பேசதான் வந்தேன். சரி, ஓகே, நம்ம அந்த பஞ்சாயத்துக்குலாம் போவேன். விடு, அவங்க வந்து ஃபேன்ஸ் ஏதோ பேசிட்டு போறாங்க. அது ஒரு சில ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்கன்றதுக்காக மெஜாரிட்டியை நம்ம குறையும் சொல்ல முடியாது. பட் யா, அன்டவுட்டட்லி ஆர்சிபி கமிங் பேக் டு த மேட்ச் டாமினேட்டட் டெசிமேட்டட் பஞ்சாப் கிங்ஸ்னே சொல்லலாம். தே ஒன் த ரைட் டாஸ் and they chose to bowl first. அதாவது 2 பேர் கேப்டன்ஸ்மே வந்து அன்ஷூரா இருந்தாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு. பட் நல்ல டாஸ் டு வின் ஃபார் பட்டிடர். அது மட்டும் இல்லாம பிளான்ஸை பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நம்ம வந்து எஸ்தயால பத்தி நான் சொல்லியிருந்தேன். எஸ்தயால வந்து இங்க உட்கார வச்சுட்டு மேபி யூ கேன் பிரிங் இன் ஹேசல்வுட் ஃபார் இன் பிளேஸ் ஆஃப் ஹிம் அப்படிலாம் பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே தலைவன் செஞ்சு விட்டா. என்னடா உட்கார வைக்கிறீங்க, நான் உட்கார வைக்கிறேன் அவங்களை அப்படின்னு பிரியான் சாரி விக்கெட்ல ஹி ஒன்லி ஸ்டார்ட் த ப்ரொசீடிங்ஸ். செமையான பர்ஃபார்மன்ஸ், ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பை ஆர்சிபி. அன்டவுட்டட்லி ஆஸ் ஐ சேட் அவங்க வந்து டாமினேட் பண்ணாங்க. 101 வந்து ஆக்சுவலி ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான், சரிங்களா. பட் அதையும் வந்து டிஃபெண்ட் பண்ணிட முடியும்ன்ற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கான்ஃபிடண்டா தான் உள்ள வந்தாங்க. ஹேசல்வுட், யாஸ் தயால், சுயாஷ் சர்மா, புவி எவ்ரி ஒன் டிட் தேர் பார்ட். உமேஷ் அப்படி வந்தார், ஒரு ஓவர் போட்டார், சூப்பரா விக்கெட் எடுத்தார். அவருமே அவர் ரோலை கரெக்டா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பேட்டிங் 102 ரன் டிஃபெண்ட் பண்ணிடலாம், கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருக்கும் சேஸ் அப்படின்னு சொல்லும் போது சால்ட் வந்து ட்ரிக்கியா பக்கித்தனமா பேசாதீங்களா அப்படின்ட்டு 10 ஓவர் பவர் பிளேலே தலையை முடிச்சு விட்டு அமிச்சிட்டான். அதுவும் இந்த ஒரு ஓவர்ல வந்து விராட் கோலி விக்கெட் ஒன்று போகும். ஏமிசன் ஓவர்ல ஒரு சூப்பரான ஓவர் போடுவார். 4 பிளேயர் மிஸ் இருக்கும் அகர்வாலுக்கு. அப்பெல்லாம் வந்து கமெண்ட்ரி இங்கிலீஷ் கமெண்ட் எல்லாம் வந்து பீக்ல இருந்துச்சு. அந்த 4 பாலுமே வந்து சூப்பரா போட்டதுக்கு அப்புறம் திரும்ப 6th ஓவர்ல ஜேமிசனை கொண்டு வராங்க. சோ நான் என்ன நினைச்சேன், சால்ட் வந்து கொஞ்சம் பார்த்து ஆடிட்டா அவ்வளவுதான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டு. அந்த தலைவன் பார்த்து ஆடுறதா, அதெல்லாம் நான் ஆட மாட்டேன் தம்பி, எனக்கு ஒரு வே தான் தெரியும், அது சால்ட் வே அப்படின்ட்டு போட்டு ஹைவேல தான் அடிச்சுட்டு இருந்தாரு மனுஷன். செம்ம 50. அண்ட் சால்ட்டுக்கு ஒரு ஃபேக்ட்னா இந்த ஐபிஎல் 4 50 அடிச்சிருக்காரு, 4மே சேசிங்ல வந்திருக்கு. ஸோ நம்ம என்னதான் விராட் கோலி வந்து சேஸ் மாஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சைட்ல அப்ரிஷியேட் பண்ணாலும், இன்னொரு சைட்ல சால்ட் அவரோட பிட்டை வந்து சேசிங்ல பண்றாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அவர் ஒரு ஸ்டார்ட் கொடுத்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்து அவுட் ஆயிடுறாரு. பட் செகண்ட் பேட்டிங்ல ஹி இஸ் என்ஷூரிங் தட் ஹி இஸ் ஸ்டேயிங் டில் த அட்லீஸ்ட் ஒரு 50 அடிக்கிறதுக்கு மேட்ச் இருந்து ஜெயிச்சு கொடுக்குறாரு. ஸோ தட்ஸ் ஃபில் சால்ட் ஃபார் யூ. அந்த என்டையர் டீம் 4 50 அடிச்சிருக்காரு. ஆமா, 6 மேட்ச் 4 விக்கெட் அடிச்சிருக்கா சேசிங்ல. ஸோ யா, ஆர்சிபி இந்த ஃபைனல்ஸ். அண்ட் அதுக்கு வரும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வரும். அது சொல்றதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸை பத்தி ஒன்று சொல்லணும். லைக் அஃப்கோர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்ல இருந்து பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கேக்கு அடுத்து சப்போர்ட் பண்ண டீம்னா அது பஞ்சாப் தான். ஜஸ்ட் பிகாஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன் டீம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் அவங்களோட அப்ரோச் பத்தி எனக்கு அப்ப தெரியாது, சரிங்களா, சீசன் ஸ்டார்டிங்ல. பட் அவங்க அப்ரோச் எனக்கு போக போக பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த அப்ரோச் தான் அவங்க இந்த மேட்ச் வந்து தோத்ததுக்கு ஒரு பெரிய காரணம். நான் மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பா இருந்துச்சு எனக்கு. என்னடா ஆடுறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன்னா ஒரு ஓகே, அந்த அப்ரோச் தான் பிராட் த விக்டரி இல்லைன்னு சொல்ல இத்தனை மேட்சா கரெக்டா இருந்திருக்கு.
ஒரு 4 விக்கெட் போற வரைக்கும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி அப்ரோச். பட் 39 for 4 இருக்கும்போது ஐ எக்ஸ்பெக்டட் தேம் டு பிளே லிட்டில் பிட் மோர் கேர்ஃபுல்லி. அந்த இடத்துல வந்து சஷாங்க் சிங் ஆடின ஷாட்லாம் மணிக்கவே மாட்டேன். சஷாங்க் சிங் மட்டும் இல்ல, வந்து கரெக்ட், நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். முன்னாடி ஒரு வாட்டி இது மாதிரி கொலாப்ஸ் ஆனப்போ 4-5 விக்கெட் விட்டுருப்பாங்க. சஷாங்க் சிங்கும் பிரியாங்க் சரியோ ஆடிட்டு இருப்பாங்க. பிரியாங்க் சரி வந்து அடிக்க போய் சிஎஸ்கே கூட தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா சிஎஸ்கேவோட தான் 100 அடிச்சு பயங்கரமா வந்து ஒரு மூமெண்ட்டை மாத்திட்டாரு. மேபி அந்த ரன்ஸும் டிப் ஆகுதுன்றதுனால ஒருத்தர் அடிக்க போயிட்டாரோ. இல்ல. ஓகே, பட் நீ சொல்றது ஓகே. பட் அந்த மேட்ச்லயுமே பார்த்தனா 80 for 5 இருந்தாங்க. சரியா? நீ கேகே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல கூட பார்த்தனா 75 for 5. 80 இல்லடா, அது கீழ தான் இருந்தாங்க. இல்ல 80 வரைக்கும் வந்துருச்சு. மேக்ஸ்வெல் அவுட் ஆறப்பே ஒரு 75 for 5 80 for 5 அந்த ரேஞ்சில இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரியான் சாரியை டேக் ஆன் பண்ணாரு. சஷாங்க் சிங் பொறுமையா தான் ஆடிட்டு இருந்தாரு ஒரு எண்ட்ல. சரியா? இந்த மேட்ச்ல நான் ஏன் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, உனக்கு வந்து 50 for 5 சம்திங் ஏதோ இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சஷாங்க் சிங் சுயேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் ஒரு போட வராரு. அந்த பிட்ச்ல ஸ்பின் எடுக்குமா எடுக்காத ஒண்ணுமே தெரியாது. அந்த ஷாட் தேவையா அப்படின்றது கேள்வி. சஷாங்க் சிங் அவுட் ஆனாரு. திரும்ப வந்து முஷீர் கான் அது வரும், அந்த இன்சிடென்ட் வரும். திரும்ப ஸ்டானிஸ் அவுட் ஆன விதம் ஒன்ஸ் அகைன் அதேதான். ஒருத்தர் வந்து டேக் ஆன் பண்ணும் இல்லன்னு சொல்லி 8 விக்கெட் போயிருச்சு. 8 விக்கெட் போயிருக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிள் பேட்டரா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து, ஏன்னா சீனியர் மெம்பர் அவர் டீம்ல கொஞ்சம் ஒரு 130 140 அந்த பிச்சில் எடுத்திருந்தா 10 நான் சொல்ல சரியா. பட் அட்லீஸ்ட் யூ ஹேட் சம்திங் ஃபார் த பவுலர்ஸ் டு டிஃபெண்ட். அந்த பிச்சில் 160 எடுத்திருந்தாங்கன்னா உண்மையில நல்ல ஸ்கோரா இருந்திருக்கும். பட் தீஸ் கைஸ் தே வர் வெரி வெரி ஹார்ஷ், வெரி ரேஷ். ஹார்ஷ் கூட இல்ல, ரேஷ் இந்த ஷாட்ஸ். அந்த ஷார்ட் மேக்கிங்ஸ் எல்லாமே அக்ராஸ் அடுத்து அவுட் ஆனாங்க. சோ பாண்டிங் மாதிரி ஒரு கோச் இருக்கிற ஒரு டீம்ல ஐ டோன்ட் நோ ஹவு தட் ஹேப்பன், ஹவு ஹி லெட் தட் டு ஹேப்பன் எனக்கு புரியல. ஏன்னா அக்ராஸ் அப்புறம் கடைசியில ரவுண்டா நிக்க வச்சு எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க போல. ஆமா, அது சீரியஸா அதை பேசிட்டு இருந்தாரு. பட் அது ஓகே, ஐ திங்க் தே டிசர்வ் தட். ஐ திங்க் அந்த ஒரு மேட்ச் வேணும் அவங்களுக்கு. அந்த மேட்ச் தோத்துட்டு they have to realize that முன்னாடி வேணும். இது பிளே ஆஃப்ஸ் நடக்கிறதுனால அது மைண்ட் செட் எப்படி மாத்தும்னு தெரியல. இல்ல, இங்கதான் டிஃபரன்ஸ் என்னன்னா, இவங்களுக்கு இது எலிமினேட்டர்ல வரல, பிளே ஆஃப்ல வந்ததுனால இவங்க தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு சான்ஸ் இருக்கு ரெக்டிஃபை பண்றது. கரெக்ட் தான். அதனால யா அண்ட் ஆல் தட் பீங் சேட், நம்ம இது முஷீர் கான் சொல்ல வந்தோம். அவர் ஏன் எடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரியல. லைக் இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி வந்து சுயான் ஷெக்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் ஆடி இருந்தாரு பஞ்சாபுக்கு. அவர் பெருசா ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அந்த பிரஷர் சிச்சுவேஷன் என்ன தெரியும். முஷீர் கான் பாவம் உண்மையிலே சொல்ல போனா, அந்த மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் டெபியூ மேட்ச் பிரஷர் சிச்சுவேஷன், பிளே ஆஃபே பிரஷர் சிச்சுவேஷன் தான். அதுலயும் வந்து 56 for 6 வந்து இறக்கி விடுறீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அந்த பையனால, நீங்களே சொல்லுங்க பாப்போம். சோ ஒரு விராட் கோலி வர கலாய்ச்சுதான் ஒரு நியூஸ் வந்து பின்னாடியே இவன் தங்கி தூக்கிட்டு இருந்தான்டா, இப்பதான் பாடுற பேட்டிங் ஆட வேண்டாம் பேட் கட்டிக்கிட்டு அப்படின்னு அதை சொன்னாலும் அவர் பேட்டை வந்து கிஃப்ட் பண்ணாரு மேட்சுக்கு அப்புறம். அந்த எக்ஸைட்மெண்ட் பாக்கணுமே முஷீர் கான் ஃபேஸ்ல. யாரோட பேட் அப்படின்றப்போ பயாக்கா பேட் அப்படின்ட்டு வருவான். எடுத்துட்டு வருவா போல. ஒன்ஸ் இன் a lifetime feeling அது சில பிளேஸ்க்குலாம். But yes, so as I said, RCB have dominated Punjab again for the third time I'm saying this, and they are into the finals for the fourth time. இதுக்கு முன்னாடி 3 times அவங்க அன்லக்கியா இருந்திருக்காங்க ஃபைனல்ஸ்ல, பட் 4th time போயிருக்காங்க. இது இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, 2011ல இருந்து பிளே ஆஃப் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து 15 வருஷத்துல 11 வருஷம் அந்த குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிற டீம் வந்து ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 2018ல இருந்து இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் இந்த 8 வருஷமா 7 வருஷமா அது ஜெயிச்சிருக்கு. குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிற டீம் தான் வந்து went on to win the trophy. So odds are heavily favored for RCB. அது மட்டும் இல்லாம விராட் கோலிக்காக ஒரு டிராஃபி வந்து RCB அடிச்சா உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் வந்து டிஎம்ல கேட்டு இருந்தீங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. பஞ்சாப் vs RCBல நான் பஞ்சாப் தான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்பவுமே சொல்றேன். ஆக்சுவலி பஞ்சாப் vs RCB ஃபைனல் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏன் சப்போர்ட் வந்து பஞ்சாப்க்கு தான் இருக்கும். நத்திங் அகைன்ஸ்ட் RCB, நத்திங் அகைன்ஸ்ட் விராட் கோலி. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. ஒருவேளை மும்பை vs RCB வந்தா 100% RCB சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த 2 டிராஃபி அடிக்காத டீம்ல ஒரு டீம் வந்து ஜெயிச்சதா பிரச்சனை இல்லை ஐபிஎல். எனக்கு பஞ்சாப் வந்து பிடிச்சிருக்கு டீமா, அதனால நான் வந்து சொல்றேன். பட் யா, விராட் கோலிக்காக RCB ஒரு டிராஃபி அடிக்கணும். he deserves that, like in red and black. இப்போ பிளாக் இல்ல டார்க் ப்ளூவா, சரி ஓகே, he deserves the trophy in red and dark blue. வந்திருக்கு இந்த மேட்சோட. அதாவது 9 பிளேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச்லயே வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிருக்காங்க RCBல. that shows the consistency of the team. yes exactly 100%. யா, இது நான் ஸ்டார்ட் நான் நோட் பண்ணல, பட் ட்ரூ. ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பண்டிடரா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ஜிதேஷ் சர்மாவா இருக்கட்டும், சுயேஷ் சர்மாவா இருக்கட்டும், குருணால் பாண்டியாவா இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்காங்க. டீம் எஃபர்ட்டா இருக்கிறப்போ அந்த டீம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஐ திங்க் ஒரு யா, they deserve to be in the finals. நம்ம KKR போன சீசன் பார்த்த மாதிரி தான். they dominated the group stage and then they also decimated Hyderabad in the finals. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் RCB கொடுத்திருக்காங்க. ஹேசல்வுட், சுயேஷ் சர்மா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். பயங்கரமான bowling, கன்சிஸ்டன்ட் bowling. அதாவது 11 மேட்சஸ் ஆகி 21 விக்கெட் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஹேசல்வுட் வந்து அந்த கண்டென்ஷன்ல இன்னும் அலைவா இருக்காரு. வந்து எக்கனாமிக்கலா நம்ம RCB பார்த்தா எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி 3 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு சும்மா ஜகஜதியா போயிருக்காரு. ஆமா, என்னதான் நான் பஞ்சாப் பேட்டர்ஸை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவர் கொஞ்சம் அன்ரீடபிளா தான் இருந்தாரு. அவர் போடுற லெங்த், அது எப்படி ஆடணும்னு எனக்கு தெரிஞ்சு பேட்டரி அப்போ ஐ திங்க்
தே கான் டூ எனிதிங். அது ஷார்ட் பால் மாதிரி தான் இருக்கு. புல் பண்ண ட்ரை பண்றாங்க, போல்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா பால் அந்த அளவுக்கு வந்து டிப் ஆகுது. அவர் போடுற டெலிவரி அந்த மாதிரி இருக்குன்றப்போ டிசீவிங்கா போட்டாரு. சுகா சர்மா கிரெடிட் சந்தே ஆகணும். நீ சொல்றது கரெக்ட் தான். மேன் ஆஃப் த மேட்ச் ஐ திங்க் அவர் தான் வாங்கினார்னு நினைக்கிறேன். ரைட்லி டிசர்வ். இந்த மேட்ச் ஐ திங்க் வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. அவ்வளவுதான், டாமினேட் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் நல்லா போட்டாங்க ஆர்சிபி. பவுலர்ஸ் தான் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க ஆர்சிபி. ஆமா. ஆனா அந்த பாசிட்டிவ் அப்ரோச் பேட்டிங் சேசிங்லயுமே கொஞ்சம் ஷெல்குள்ள போகாம சால்ட் வந்து அவர் வேலையை காட்டாரு. அவ்வளவுதான் மேட்ச் நான் அடிக்க போறேன், அதான் இத்தனை விக்கெட் இருக்கு, 100 ரன்னுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடலாம். அந்த அப்ரோச்ல போயிட்டாங்க. நம்ம எப்பவுமே டிஃபென்சிவ் ஆனோம்னா அது ப்ரெஷர் தான் பேட்டிங் டீமுக்கு தான் உண்டாக்கும். டிஃபென்சிவ் அடிச்சு ஜெயிச்சிடலாம்னா அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தான் ப்ரெஷர் பேட்டிங் டீம் தான். அது வந்து கரெக்டா ஸ்பில் சால்ட் நான் ஒரு 2ல இருந்து அடிச்சு தூக்குறேன்னு சொல்லிட்டு கரெக்டா பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விராட் கோலி 40 ரன்ஸோட கம்மி அடிச்சிருக்காரு சேசிங்ல. அது மட்டும் இல்லாம ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கோலி 50 அடிக்காட்டியும் இந்த டைம் வந்து ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க சேசிங்ல. அது ஒரு ஃபேர். கோலி 50 அடிச்சு எல்லா வாட்டியுமே ஜெயிச்சிருக்கு. அதுதான் ஃபேக்ட். ஆமா. சோ நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஜெயிப்பாங்களான்றத நம்ம பார்க்கணும். சரி, நம்ம அடுத்த மேட்சுக்கு வருவோம். மேட்சுக்கு வருவோம். வா கபிலா. வருவோம்பா. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் ஜிடி வர்சஸ் எம்ஐல வந்து எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை, ஜிடி கிட்ட எல்லாம் ஜெயிச்சு உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபார்ச்சுனேட்லி வி ஒன். ஒரு பயங்கரமான பேட்டிங் டிஸ்பிளே தாண்டி ஒரு புவரான ஃபீல்டிங் டிஸ்பிளேனால ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா ரன்ஸ்னால ஒரு டிஃபரன்ஸ் உண்டாகி எங்களுக்கு வந்து இந்த விக்டரி வந்துச்சுன்னே நாங்க சொல்லலாம். அதுதான் மேட்ச் சம்மரி. நீ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட ஆடி கேட்டுட்டேன். ஆன் கேமரா ஒரு முறை கேட்டுக்கிறேன். நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா சொல்லு, பும்ரா இல்லைன்னா என்னதான்டா பண்ணுவீங்க? பும்ரா இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. பொட்டி பொடிக்க எல்லாம் கட்டிட்டு போக வேண்டியதுதான். உண்மையிலே சொல்றேன். கரெக்டா வந்து ஹர்திக் பாண்டியா 18th ஓவர் கொடுக்கும்போது நான் சொன்னேன் அது நல்ல மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வகையில நல்ல மூவ் தான், அது கரெக்டா தான் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த ஓவர்ல நீங்க யாருக்கா கொடுத்து அது ஒரு 20-30 ரன் போயிடுச்சுன்னா ரன்னு குறைஞ்சிச்சு. கடைசி 2 ஓவர் நீங்க ஒரு ஓவர் பும்ரா போட்டாலுமே இன்னொரு ஓவர் யாரா போடணும். ரொம்ப ப்ரெஷர். கடைசியில நீங்க நிறைய ரன் அடிச்சுட்டா தான் பேட்டிங் ப்ரெஷர் ஆகும். கரெக்டான மூவ் 18th ஓவர். அதாவது ஹர்திக் பாண்டியா வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொன்னாரு, இது மாதிரி பும்ரா நீங்க எதுக்கு 18, 19, 20ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹர்ஷா போகலை கேட்கும்போது ஹர்திக் பாண்டியா சொன்ன பதில், எப்பெல்லாம் டீம் கஷ்ட காலத்துல இருக்கோ அப்பெல்லாம் தலைவர் மாதிரி ஒரு துருப்புச்சீட்டை எடுத்து போட வேண்டியதா, மேட்சை ஜெயிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டீமா இருக்கட்டும் மும்பை டீமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் எனக்கு பல டிராமாஸ் வராம அந்த பும்ரான்ற மனித கடவுள் காப்பாத்தி டீம் காட்டி இருக்காரு. நான் வந்து காலம் ஃபுல்லா கிரேட்ஃபுல்லா இருப்பேன் அந்த மாதிரி ஒரு பவுலருக்கு, மும்பை இந்தியன்ஸ்க்கும் சரி இந்தியாவுக்கும் சரி. நான் கிரிக்கெட் நானும் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். பட் பும்ரா மாதிரி ஒரு பவுலர் நான் பார்த்ததே இல்லடா. அவ்வளவு கன்சிஸ்டன்டா யார்கர் மேல யார்கரை கூட உர்றா. அவரு அந்த என்னடா ஒண்ணுமே பேட்ஸ் மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. தெவாட்டே ஒரு 6 ரன் அடிச்சாரு சரியா. 6 அடிச்சுட்டு திரும்ப அவர் அதான் போடுறாரு. தெவாட்டியாவும் அதான் அடிக்கிறாரு. படலையே, பேட்லயே படலையே. தட்ஸ் வாட் பும்ரா இஸ் மேட் ஆஃப். நம்ம ஒரே நார்மல் பால் போற மாதிரி தான் இருக்கு, அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு ஸ்பீட்ல வேரியேஷன் காமிச்சிடாரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி, அது இல்லாம அந்த டெட்லி யாக்கர் இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் படுக்க விட்டாருப்பா. சீக்கா வந்து பண்ணி காமிச்சாரு போஸ்ட் மேட்ச் இருக்கு. அப்புறம் அவரு விளையாடி காமிச்சு அப்படியே தரையில படுத்துக்கிட்டாரு. பண்ணி பார்த்தோம். அந்த ஒரு பால் போட்டு குரூப்ல நாங்க பேசிட்டு இருப்போம் கிரிக்கெட் கான்வர்சேஷன்ஸ்லாம். மனித கடவுள் பும்ரான குரூப் தெரிய மாத்தியாச்சு. தலைவா நீதான் பிரேக் த்ரூனா அது நீதான் ப்ரோ. சான்ஸே இல்ல ப்ரோ. சரி ஓகே, நம்ம ஒரே ஒரு முறை பாண்டியா மட்டும் நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். பாண்டியா மட்டும் இல்ல, இன்னொருத்தையும் அப்ரிஷியேட் பண்ணணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஹித் சர்மா அந்த மேட்டருக்குலாம் வருவோம் சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டியா நம்ம வந்து போன சீசன் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. என்னடா கேப்டன்சி கொடுக்குற, பும்ரா சரியா யூஸ் பண்ணல, நீ எதுக்குடா பவர் பிளே போடுற அப்படின்னு எக்கச்சக்க கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாண்டியா கேப்டன்சி கொடுத்ததே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனை தான் சரியா. ஆனா இந்த சீசன்ல நான் நிறைய மேட்ச் பார்த்துட்டேன். அவர் பும்ராவை ப்ராப்பரா யூஸ் பண்றாரு. எங்க வேணுமோ அங்க கரெக்டா யூஸ் பண்றாரு. நீ சொன்ன இந்த சீசன் மட்டும் தான், போன சீசன் சொல்ல. இந்த சீசன் அவர் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு பும்ராவை. யூஸ்வலா இருந்தா உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், கடைசி 4 ஓவர் 2 ஓவர் பும்ரா போட்டுருவாரு எப்படியும் அப்படின்ட்டு. பட் இப்ப அப்படிலாம் இல்ல. எப்போ தேவையோ விக்கெட் டேக்கிங் தேவையோ அப்படின்னு பும்ரா கொடுக்குறாரு. ஆனா அதே மாதிரி கால்குலேட் பண்றாரு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரென்த் யாரு, இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பேட்டர் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு விக்கெட் போச்சுன்னா மேட்ரு ஓவர், அவங்க இப்ப அடிக்கவும் போக முடியாது, அடிக்க போனாங்கன்னா விக்கெட் விடுவோம் அப்படின்ட்டு கரெக்டா கொடுக்குறாரு பும்ராவை. இதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அண்ட் செகண்ட் அப்ரிசியேஷன் நன் அதர் தென் அஸ்வினி குமார். இந்த மேட்ச்ல எவ்வளவு பேர் நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு தெரியல. ஏன்னா அவரோட எக்கனாமி வந்து பாக்குறப்ப கொஞ்சம் மேபி ஒரு 9 கிட்ட இருக்கிறதுனால அவ்வளவு ஒன்றும் மோசமா தான் போட்டா நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அவரு வந்து தான் மேட்சே மாத்தி விட்டாரு. ரியல் இம்பாக்ட் சப் ஃபார் திஸ் மேட்ச் இஸ் அஸ்வினி குமார் அன்டவுட்டட்லி. அவர் போட்ட அந்த ஒரு 3 ஓவர் அவ்வளவு வேரியேஷன்
நீங்க ஆமா. வந்து ஸ்லோ பாலா இருக்கட்டும், கட்டரா இருக்கட்டும், வெளில போறது, உள்ள போறதுன்னு சொல்லிட்டு கடைசி பாலருக்குமே ஒரு வேரியேஷன் போறாரு. ஜெயிச்சுட்டு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வேரியேஷன் போட்டு விக்கெட் எடுக்க பாக்குறாரு. ஆமா. அதுல சில பால்லாம் அவரது ஃபுல் டாஸ் மாரி தான் இருந்துச்சு. நெறைய பேர் வந்து ஃபுல் டாஸ் தானடா போட்டாரு. அதெல்லாம் மொக்க டெலிவரின்னு சொல்லுவீங்க. பட் அந்த ஃபுல் டாஸுமே அவர் பேஸ் வேரி பண்றதுனால பேட்ஸ்மேனுக்கு அந்த டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. சாய் சுதர்சன் மாரி ஒரு பிளேயர் ஆடிட்டு இருந்தாரு. அவரே வந்து மிஸ் டைம் பண்ற சில ஷாட்ஸ்லாம் தான் பாத்துக்கோங்க. அவ்வளோ டைமிங்ல ஆடிட்டு இருந்த ஒரு பேட்டர் மிஸ் டைம் பண்ண வைக்கிறாருன்னா நல்லா போட்டிருந்தாரு அஸ்வினி குமார். அண்ட் அந்த பும்ரா ஓவர் நம்ம சொல்ல வந்தோம். 14th ஓவர்ல வாஷி விக்கெட் எடுத்தாரு அப்படின்ட்டு அந்த ஓவர் தான் டேர்னிங் பாயிண்ட் நிறைய பேர் பேசுவீங்க. அந்த ஓவர் எந்த அளவுக்கு டேர்னிங் பாயிண்டோ அது அளவுக்கு அதை வந்து ஃபாலோவிங் அது சக்சஸிவ் ஓவர் போடணும் தெரியுமா, அதுவும் வந்து முக்கியம். அந்த ஓவர் அஸ்வினி குமார் ஜஸ்ட் 9 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணாரு. ஒருவேளை அந்த ஓவர்ல 15-16 ரன் போயிருந்ததுன்னா மொமெண்டம் would have been with GT. பும்ரா ஒரு எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணாரோ அது வந்து அஸ்வினி குமார் கொடுக்காம பாத்துருந்துருக்கணும். ஹர்திக் பாண்டியா நம்பி கொடுத்தாரு அஸ்வினி குமார். அண்ட் வந்து அவர் ப்ரூவும் பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து ஐ திங்க் கிரேட் இம்பாக்ட் சப் பை மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் whoever came up with the solution. I think அதுவும் வந்து அந்த ஃபீல்ட் செட்டப்பே வித்தியாசமா இருந்துச்சு. கடைசி ஒரு போட்டதுக்கு ஒரு ஓவர் முன்னாடி அஸ்வினி குமார் கொடுத்தாங்க. அந்த ஓவர்ல கமெண்டேட்டர்ஸா சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு இந்த பையன் எதுக்கு அஸ்வினி குமார் கொடுக்குறான் அப்படின்னு சீக்காவே யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபீல்ட் செட்டப்மே லாங் ஆஃப் இல்ல, மிட் விக்கெட் டீப் மிட் விக்கெட் இல்ல, ஆனா லீக்கே ஆகல ரன்ஸ் அந்த இடத்துல. ஆமா அவங்களால அடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு கண்டெயின் பண்ணி போட்டு விட்டாப்ல. ஆனா அவர் போட்ட பால் எல்லாமே வந்து அவுட் சைட் ஆஃப் போட்டாரு. அது லாங் ஆஃப் அடிக்க வேண்டிய பால் தான். மிட் விக்கெட்ல வந்து யாக்கர் போறாரு, மிட் விக்கெட்டுக்கும் அடிக்கலாம் அது. சோ அந்த மாதிரி அவர் போட்டப்போ அந்த ஃபீல்ட் செட்டப் வைக்காம, ஆனா அது கரெக்டா சக்சஸ் ஆயிடுச்சு. ஆனா ஏன் வைக்கல அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருக்கு. ஓகே வா வருவோம். அண்ணா அண்ணாத்த என்னைக்கு வேணுமோ அண்ணா கோலி நன்றிடா ஒரு வழியா. நம்ம குரூப்ல ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? ஒரு 2 மேட்ச் முன்னாடி ரோஹித் சர்மா ஐபிஎல் பிளேயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு எடுத்து காட்டுங்கடா அப்படின்ட்டு காட்டிட்டாரு. 2 நாள்ல இருடா 2 நாள்ல அண்ணனே காட்டுவாரு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒருத்தன்டா இந்த என்ன சேனல் ஓகே பூமர் அவன் போட்டிருந்தானே, டோனி as a finisher ஒன் மேன் ஆஃப் த மேட்ச் இன் தி சீசன், பட் சம் ஓபனர்ஸ் ஹவு மச் 0 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்ல. முன்னாடி போட்டிருந்தாப்ல. அதுக்கப்புறம் 1 எடுத்து அண்ணன் ஈக்குவல் பண்ணாரு. இப்போ 2 எடுத்தாச்சு. தம்பி எங்க வச்சிருக்க மூஞ்ச காட்டு. 2 நடந்த மேட்ச் 3 கிடையாது அந்த சீசன் ரோஹித். எனக்கு தெரிஞ்சு 2 3 தெரியல, கன்ஃபார்மா தெரியல. சரி ஓகே. எப்படி இருந்தாலும் எங்க பிசினஸ் சக்சஸ் தான். அதுவும் ஐ மீன் இது செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஒரு கடைசி ஒரு 3 months எப்போ தேவையோ அந்த மேட்ச் வந்து அடிக்கிறது ரோஹித் சர்மா. லைக் இப்போ சாம்பியன்ஸ் ஆஃப் ஃபைனல்ஸ்ல நச்சு கொடுத்தாரு ஒரு கேப்டன்ஸ் நாக்கு. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் சான்ஸ் எல்லாம் கிடைச்சதுங்க, இல்லைன்னா சொல்ல லக்கு தான் இருந்திருக்கு ரோஹித் சர்மா மேல. கோட்ஸியா ஏன் விசுவாசம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட அப்படின்ட்டு போன சீசன் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் விசுவாசத்தை காட்டினாரு. அதை தவிர குசால் மெண்டிஸ் ஐயோ பாவண்டா அந்த மனுஷன். 6 செம்மையா சாப்ல. குசால் மெண்டிஸ் சொல்றியா? அதெல்லாம் ஓகே, அது நம்ம அவருக்கு வருவோம். பட் அந்த கேட்ச் விட்டது சொல்ற 2 டிராப் கேட்ச், அந்த டிஸ்மிசலுமே ஒரு அன்லக்கி டிஸ்மிசல். ஒரு ஐபிஎல் டெபியூ இவ்வளவு மோசமா ஒருத்தருக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. அதான் சொல்லணும். அண்ட் வந்து அந்த ரோஹித் சர்மா டோனி நான் சொன்னது வந்து கம்பேரிசன் நான் சொல்ல, ஒருத்தன் தேவையில்லாம வாய் விட்டு வச்சுன்னா அந்த கம்பேரிசன் அவன் எடுத்துட்டு வந்தான். அதனால சொன்னேன். இப்ப 2 பேருமே கம்பேர் பண்ணி ஒன்னும் ஒரு பிரச்சனையும் இல்ல. 2 பேருமே அவங்க இதுல எட்டுதான். ஆனா எட்டு வந்து தப்பு. அதுதான் வந்து சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கு முன்னாடியே சொன்னேன். இப்போ வந்து அடிச்சுட்டு சொல்றேன், திரும்ப இதை பண்ணாத அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா, இவங்க மட்டும் இல்ல, அந்த டாக்ஸிசிட்டி பரப்புற எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் சொல்றேன். அது வந்து தோனி ஃபேன்ஸ், கோலி ஃபேன்ஸ், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்னு இல்ல. இந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் உங்க ஐடியில வந்து தூக்கி பேசணும்னா அவங்கள பத்தி மட்டும் தூக்கி பேசுங்க, அடுத்தவங்களை வந்து தாழ்த்தி. இவன் ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் ஒருத்தர் அடிப்பானா, இன்னொரு நாள் அவன் அடிக்க மாட்டான், இன்னொருத்தர் அடிப்பான். அதுதான் லாஜிக். சோ அதனால ஒரு நாள் நம்ம வந்து ஒருத்தனை கலாய்ச்சோம்னா இன்னொரு நாள் அசிங்கப்படுவோம். தட்ஸ் தி திங். இட்ஸ் ட்ரூ. சோ எஸ், ரோஹித் சர்மா ஓகே, அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வா பிதா மகனுக்கு வா தலைவன். மொமெண்டமே ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். செம்ம இன்னிங்ஸ் தான். எனக்கு என்ன தெரியுமா கேள்வி, எப்படிடா இந்த மாதிரி பிளேயர் இப்போ பேர்ஸ்டோ, அதுக்கப்புறம் நம்ம இவன் டிவால் ப்ரூவிஸ் பார்த்தோம். டிவால் ப்ரூவிஸ் நான் இப்பவும் பார்த்துட்டு இருந்தேன். நீ வரது கொஞ்சம் லேட் ஆச்சுல. வைட்டாலிட்டி பிளாஸ்ல ஆம்ஷேருக்கு அவர் ஆடிட்டு இருந்தாரு. அங்கேயும் டெபியூல 32 பால் 68. சரியா, அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். இவர் மாதிரி பேட்டர் எல்லாம் பார்க்கும்போது எப்படி அன்சோல்டா போனாங்க ஆக்ஷன்ல, அதான் எனக்கு புரியல. நடுவுல வந்து எடுத்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணதுனால கொஞ்சம் விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு பேக்கப் காட்சி எடுப்பாங்கன்னு தான் நான் பேட்ஸ்டோ எல்லாம் எதிர்பார்த்தேன். பட் அகைன் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா கூட பேட்ஸ்டோ கடைசி வரைக்கும் சைன் பண்ணல யாரும். தப்பு நான் இவர சொல்றேன், பிரிவிஸ் ஓகே. பேட்ஸ்டோ நான் சொல்றேன், இந்த மாதிரி பிரிவிஸ்மே வந்து ஓரளவுக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு டொமஸ்டிக்ல அடிக்கடி. ஓகே, பட் அந்த அளவு கேலிபர் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி விடுறாங்க அப்படின்றதான் கேள்வி. சோ யா ஐ மீன் கமிங் பேக் டு பேட்ஸ்டோ, சாமா அடி மச்சி. அதுவும் பெஸ்ட் பவுலர் இந்த ஐபிஎல் இது வரைக்கும். நான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அந்த பவுலரை. மனிஷா மதிக்கவே இல்லையே, நீ பெஸ்ட் பவுலர், நான் தாண்டி பெஸ்ட் பேட்டர் அப்படின்ட்டு. பெஸ்ட் ஆன் தி பிசினஸ்டா, இட்ஸ் பவர் பிளே, இட்ஸ் பேஸ்டோ சோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாப்ல பார்த்த பேஸ்டோ, அந்த எஸ்ஆர்எச்ல பார்த்த பேஸ்டோ இன்னைக்கு பார்த்த மாதிரி.
அத சொல்லு. எஸ்ஆர்எச்ல பார்த்த பேஸ்டோ இஸ் பேக். செம இன்னிங்ஸ். நான் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, எவ்வா எப்புட்றா டேய் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்டார்ட் தான் வந்து இதுவா இருந்துச்சு. லைக் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா ரிக்கில்டன், ரோஹித் சர்மா காம்பினேஷன்ல ஓகே தான். பட் ரிக்கில்டனுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் தான் ஆடிட்டு இருப்பாரு அப்பப்போ. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் நான் பார்த்தது இல்ல ரிக்கில்டன்ட்ட. அவர் வந்து பேஸ்டோ அதை கொடுத்துட்டாரு. பேஸ்டோ தான். ஆனா இது சோகம் என்னன்னா பேஷண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. அவர் வந்து 3 மேட்ச் ஆடிட்டு 5 கோடி வாங்கிட்டு கிளம்பிட்டே இருப்பார். ஆமா 3 அது மேட்ச் correct. 2 மேட்ச் ஆடுறது இன்னும் சற்று நேரத்தில் தெரியும். நீ 3 நான் சொன்னேன். அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஆமா எனக்கு எல்லாமே சுத்தமா ஐடியாவே இல்லை யார் ஜெயிப்பான் பஞ்சாபா மும்பையான்ட்டு. உனக்கு ம். நான் சொல்றேன். அது நம்ம ஆக்சுவலி மேட்ச் ப்ரிவியூமே ஒண்ணு போடுவோம். அதுல இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார் ஜெயிப்பாங்கன்றது எனக்கு வந்து தெரியல. ஆமா இந்த ஃபைனல்ஸ் பஞ்சாப் ஆடுவாருன்ட்டாரு அவரு. எனக்கு வந்து பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசை. யார் ஜெயிப்பாங்கன்றது என்னால predict பண்ண முடியல டு பி ஆனஸ்ட். அதான் உண்மை. நான் அதுக்கு வரும் ப்ரிவியூல அதை நம்ம பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா பத்தி ஒரு டாக் இந்த தடவை கேப்டன்சிக்காக இல்ல, அவரோட பேட்டிங்காக. கடைசி ஓவர்ல அவர் வச்ச அந்த 22 ரன் தான் எனக்கு கிடைச்ச டிஃபரன்ஸா இருக்கு. பொழந்துட்டாரு. அகைன் பவுலிங் போட்டது யாரு? ஏன் விஸ்வாசம் ஹர்திக் பாண்டியாக்குடா, ஏன் விஸ்வாசம் மும்பை இந்தியன்ஸ்க்குடா. ஜெரால்டு கோர்ஜியா வந்தாரு, ஒரு 3 ஷார்ட் டெலிவரி போட்டாரு. தலைவன் ஹர்திக் பாண்டியா அச்சு முச்சு போயிட்டே இருந்தாரு. சொல்லவே முடியாது. 13 பிளேயர் வச்சு விளையாடுனாங்க. யாரு குசால் மெண்டிஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர். பாவண்டா டேய். அப்ப 14. அதுதான் impact 14. சரி ஓகே, மும்பை பத்தி எல்லாம் பேசியாச்சு. பார்க்கணும். பேசியே ஆகணும். அவங்க பண்ணதே தப்பான விஷயம் ஃபீல்டிங் மட்டும்தான். மத்தபடி பவுலிங் வந்து உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க சான்சஸ் கொடுத்துட்டு மொமெண்டமும் இல்ல, பிச்சும் சரியில்லை அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தாங்க, சான்சஸ் போச்சு. அதுக்கப்புறம் நல்ல சில ஓவர்ஸ் எல்லாம் நல்லா கண்டெயின் பண்ணி 229ன்றதே நல்ல ஸ்கோர் தான். அவங்க அந்த பவுலிங் எத்தனதுக்கு அந்த விக்கெட் டிராப்ஸ்லாம் அப்புறம் அதுமே அந்த கடைசி ஓவர் 20 ரன்ஸ் போல ஒரு 10 ரன் அந்த மாதிரி போயிருந்தா நல்ல ஸ்கோர் தான் அது. ஆமா ஆமா பேட்டிங் தான் வந்து நம்ம ஜிடி வந்து டாப் ஆர்டர் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம். அது ஏன்னா டாப் ஆர்டர்லயே மேட்ச் முடிச்சிடறானுங்க. இந்த மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர்லாம் வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க இத்தனை நாளா. ஆனா உண்மையிலே சொல்லணும், ஜிடி மாதிரி ஒரு டீம் வந்து எடுக்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டானுங்க. அவங்க வந்து சுப்மன் கில் ஓகே, சாய் சுதர்சனா இருக்கட்டும், நீங்க ஒரு ரூதர் ஃபோர்டா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ஷாருக் கானா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து பெருசா அதுக்கு முன்னாடி எந்த டீம்ஸ்லாம் யூஸ் பண்ணல. சாய் கிஷோரா இருக்கட்டும், தூக்கி போட்ட பிளேயர்ஸே இவங்க எடுத்துன்னு வந்து டேவிட் மில்லரே வந்து ஸ்டார்டிங் விளையாட வச்சப்போ அப்படிதானே தூக்கி போட்ட பிளேயர் தானே. அப்படிதான் வந்து இவங்க விளையாட சூப்பரா ஃபார்ம் பண்றாங்க. சுமாராதான் போயிட்டு இருந்தாரு கேகேஆருக்கு. இப்போ வந்து சூப்பரான ஒரு பவுலரா மாதிரி இருக்காரு ஜிடில. ஒரு இவங்க எல்லாம் வந்து நல்ல குரூப் பண்ணி நல்லா எடுத்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நானும் அதுல சொல்லிட்டு இருந்தேன். பட் இப்ப தெரியுது ஹர்திக் பாண்டியா அந்த டீமை விட்டு வெளியே போனா கூட ஆஷிஷ் நெரான்ற ஒரு மேன் அங்க வந்து இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் பெர்ஃபெக்ட்லி இருக்காரு. ஆமா, ஆனா ஹர்திக் பாண்டியாவே சொல்லுவாரு, என்னோட ஜாப் வந்து நான் டிசிஷன் மேக்கிங்லாம் நான் பண்ணவே மாட்டேன். நேரா வந்து என்கிட்ட 11 கொடுப்பாரு, நான் அந்த 11 வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றது மட்டும் தான் என் வேலை. இட்ஸ் ஆல்வேஸ் மேட் சிம்பிள் பிகாஸ் ஆஃப் ஆஷிஷ் பாய் நேரா பாய் சம்திங் சொல்லுவாரு. அது வந்து தெரியுது இப்பவுமே. நேரா வந்து இஸ் டூயிங் ஹிஸ் ஜாப் பெர்ஃபெக்ட்லி ஃபார் குஜராத். சரி ஓகே, கமிங் டு த ஓப்பனர் சுப்மன் கில். நான் சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா, போல்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் போடணுங்க, தீபக் சாருக்கு கொடுத்து வந்து வேஸ்ட் பண்றாங்க. போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தா விக்கெட். போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தா ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாருன்னு சொல்லிட்டு 2 முன்னாடி சொன்னான் பரத். எனக்கு தீபக் சார் உட்காந்து ஒரு வகையில் நல்லதான் போச்சு. கில்ல தூக்கி போடாச்சு. கில் விக்கெட் போனதுக்கு நான் முடிஞ்சுச்சுன்னா நினைச்சேன். பட் தென் கேம் த அன்திங்கபிள். தட் கை இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் மச்சி. எனக்கு தெரிஞ்சு ஹி ஷுட் பிளே ஃபார் 3 ஃபார்மேட்ஸ் ஃபார் இந்தியா அன்டவுட்டட்லி. அவன் என்ன மச்சி எப்படி ஆடுறாரு? நீ டிரைவ்ஸ் நீ வந்து அவர் ஏர்லாம் அடிக்கிறதே இல்ல, ஒரு ஃபுல்லா தர ஆடுறாரு. ரிஸ்க் ஃப்ரீ ஷாட்ஸ் அவர் அடிக்கிறாரு. அவர் எடுத்த ரிஸ்க் எடுத்து ஆடின 2 ஷாட்ல ஒரு ஷாட் வந்து ஒரு 4, 2 ஷாட் வந்து போல்டு. ஸோ வந்து இதுதான் அவர் ஆக்சுவலி அவர் ஆடுற இன்னிங்ஸ். அது ரிஸ்க் எடுக்காம ஒரு 85 அவர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸா இருக்கட்டும், இஸ் த ஒன் ட்ரீட் டு வாட்ச் வைல் இஸ் பிளேயிங். பாக்குறதுக்கே வந்து அந்த கண்ணுல ஒத்திக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேட்டரா இருக்காரு சாய் சுதர்ஷன். அக்ரெசிவ் கிரிக்கெட் T20 நான் பார்த்ததுல சாய் சுதர்ஷன் ஒண்ணு சூப்பரா ஆடுறாரு, செம்மையான பிளேயிங். அண்ட் இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா வாஷிங்டன் சுந்தர் நம்ம பேசியிருந்தோம் ப்ரிவியூலுமே. ஆக்சுவலி நான் பெரிய செக்மெண்ட் பேசியிருந்தேன், எடிட்டிங்ல நான் தூக்கிட்டேன். எதுக்கு இவ்வளவு தேவையில்லாம பேசிட்டு வாஷிங்டன் சுந்தர்லாம் எடுக்க மாட்டாங்க இவங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் சொன்னேன். பட் நான் சொல்லியிருந்தேன், அர்ஷத் கான் பதிலா வாஷிங்டன் சுந்தர் வந்தா அவர் டாப் ஆர்டர்ல அந்த நம்பர் 4ல வந்து ஆட வைக்கலாம் சுந்தர. கொஞ்சம் ஸ்டெபிலைஸா இருக்கும் குஜராத் பேட்டிங், பார்க்கறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் சொல்லிட்டு தூக்கிட்டேன். அண்ட் வச்சிருந்திருக்கலாம் இப்போ ஃபீல் பண்றேன். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஆடின இன்னிங்ஸ் யபா பாப்பா, அந்த நம்பர் 4 பொசிஷன்ல வந்து செம்மையான ஒரு இன்னிங்ஸ். ஹி டுக் ஆன் ஐ திங்க் ரிச்சர்ட் கிளீசன் தானே போட்டு பொழந்து ட்ரெண்ட் போல்ட் ஓவரை போட்டு அடிச்சாரு. 2 6 ஒரு 4 அடிச்சாரு. செம்ம ஆடிங்க. ஐ திங்க் அவர் மட்டும் 16 ரன்ஸ் அடிச்சாரு அந்த ஓவர்ல. அண்ட் அந்த மாதிரி ஒரு இன்னிங் சூப்பரா போயிட்டு இருந்தப்போ அந்த ஜஸ்பிரீத் பும்ரா ஓவர், அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் ஃபாலோ அப் ஓவர் வந்து மேட்சை வந்து முடிச்சு விட்டுது. விக்கெட் தான் அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அந்த
சூரியகுமார் யாதவ் பிசியோ கூட்டு வந்து கொஞ்சம் மொமெண்டம் கடத்துறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமெடிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுல வந்து ஆக்சுவலி ஒரு ஒரு உடன்பாடு இல்ல. ஏன்னா இது நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். இது நம்ம ரிஷப் பண்ட் பண்ணது பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் மேட்சுக்கு மேட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. நிறைய மேட்ச்ல நான் நிறைய பார்த்தேன். சில கேப்டன் சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துறாங்க. எஸ்பெஷலி இந்த விக்கெட் கீப்பர்ஸ். விக்கெட் கீப்பர்ஸ் காச்சு வேற வழி இல்ல. நீ இன்னொரு ஆல்டர்னேட் விக்கெட் கீப்பர் கூட்டு வர முடியாது அப்படின்றதுனால வேற வழி இல்ல பண்றாங்க. சரி ஓகே, அதை வந்து பல்ல கடிச்சிட்டு ஏத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் வந்து பண்ணும்போது அம்பையர் ஷுட் இன்டர்வீன், ஷுட் டெல் them go out, bring in a substitute player, don't do this. பேட்ஸ்மேன் வந்து ஆடிட்டு இருக்காங்கன்றத வந்து சொல்லணும். பட் நான் பொதுவாவே சொல்றேன், இது வந்து ஒரு மொமெண்டம் கடத்துறதுக்கு நிறைய டீம்ஸ் இப்போ பண்றாங்க, which is not good for the game of cricket. அதுக்கப்புறம் பும்ரா கரெக்டா அந்த ட்ரம்ப் கார்டை வந்து கரெக்டா இன்சர்ட் பண்ணாங்க. விக்கெட் அதுல இருந்து அப்படியே கவுந்தவனுங்க தான் தடவை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அச்சிருந்தா அப்படி அச்சிருந்த சாய் சுதர்சனே வந்து தட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு. அப்படியே மொமெண்டம் ஷிஃப்ட் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இனிதே முடிந்தது, சுபமாக முடிந்தது உங்களுக்கும். சரி ஓகே, பஞ்சாப் சுபமாக முடியவில்லை. சரி, ஆனா பாவம் நல்ல சீசன் தான் சொன்னேன். மத்தபடி சூப்பர் சீசன். அவன் அழுதுன்னு நினைக்கிறேன் மேட்ச் முடிச்சுட்டு. ஆமா, ஆஷிஷ் நேராவே கொஞ்சம் ஃபீலிங்ல இருந்தாரு. அண்ட் ஆரஞ்ச் கேப் ஃபார் சாய் சுதர்சனை தட்டி பறிப்பாங்களா விராட் கோலி அண்ட் ஸ்கைன்றதா எங்க கேள்வி. ஏன்னா பர்பிள் கேப்ன்றது எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா தான். அது ஜார்ஜ் ஹேசல்வுட்க்கு ஒரு வாய்ப்பு அவுட் சைட் சான்ஸ் இருந்தாலும் 4 விக்கெட் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம். எடுத்துருவாருடா, அவர் எடுக்கிற மாதிரி தான் இருக்காரு. பட் கஷ்டம் தான் சொல்றேன், எடுக்க மாட்டாருன்னு சொல்ல, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். சோ அவர் போடுற கன்சிஸ்டன்சிக்கு கஷ்டம் எல்லாம் இல்ல, இஷ்டப்பட்டு எடுப்பாரு அவர். எடுக்க கூடாது, எடுத்தா நாங்க இப்ப விளையாடிட்டா எங்க கூட எடுத்தா நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் நீங்க பஞ்சாப் ஜெயிச்சுட்டு உள்ள வாங்கடா ஃபைனல்ஸ்க்கு பாக்கலாம். ஓகே, பஞ்சாப் கூட ஆடினா எடுத்துக்கோங்க. 10 விக்கெட் கூட எடுங்க, யாருக்கு வேணாம்னா. சரி ஓகே, இந்த ஐபிஎல் ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. நான் இங்க இருந்து ஆம்ஸ்டர் மேட்ச் பாத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் விடுங்க. இது நடந்துட்டு இருக்கு இதே சமயத்துல இங்கிலாந்துல ஒரு சம்பவம் சைலண்டா ஒருத்தர் செஞ்சுட்டு வந்திருக்காரு. நம்ம ஸ்டோரி கூட போட்டிருந்தோம். கருண் நாயர் அப்படின்றவர் 183 ரன் நாட் அவுட், 182 நாட் அவுட் நினைக்கிறேன். அவர் வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து லயன்ஸ் செம பர்ஃபார்மன்ஸ் ஃபார் இந்தியாவே அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நம்பர் 3ல வந்தாருங்க. நம்ம நம்பர் 3 பொசிஷன்லேயே வந்து இப்போ ஐ திங்க் இஸ் ஃபிக்ஸ் நினைக்கிறேன். கருண் நாயர் தான் போட்டு ஆட போறாங்க. நம்ம கேள்வியே இங்க வந்து மாறிடுச்சு. டெஸ்ட் மேட்ச் எல்லாமே மாறிடுச்சு. த்ரூ ஜுரேல் ஒரு சம கான்ட்ரிபியூஷன். அவருமே அந்த ரிஷப் பண்ட்டுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பிங் ஷாட்ல நானும் இருக்கேன், இங்கிலாந்து நல்லா ஆடிட்டு இருங்க அப்படின்ட்டு. சர்ஃபராஸ் கான், என்னையா எடுக்காம போனீங்க, என் தம்பியை வாடா கலாய்க்கிறீங்க, இருங்கடா நான் அடிக்கிறேன். அண்ணன் போன 10வது நாள்ல தம்பி வந்தாண்டா மிலிட்ரிக்கு அப்படின்னு துப்பாக்கி படத்துல டைலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தம்பியை போன மேட்ச்ல வச்சு அமைச்சாங்க. அண்ணன் இந்த மேட்ச்ல வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. 92 ஓவர் வச்சாரு. அவருமே செமையான பர்ஃபார்மன்ஸ். அங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் ஏ டீம். யாரு வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்தியன் மெயின் டீம்லன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நாங்க திரும்ப ஒரு மேட்ச் ப்ரிவியூல வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ அதுக்கு வரைக்கும் கிரிக்கெட் டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெகுலரா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு. அண்ட் சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.